ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கிராஃப்ட் ஆஃப் யா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்ட்போர்ட் ஹேண்ட்மேட் கார்ட்போர்டால் ஷெல்ஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி செய்யணும் அப்படின்னா, அதுக்கு தேவையாக முதல்ல வந்து நம்ம ஃப்ரிட்ஜோடைய கார்ட்போர்டு, அந்த அவுட்டோர் கார்ட்போர்டு இருக்குல்ல, அந்த கார்ட்போர்டு இல்லை வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் கார்ட்போர்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி என்ன சைஸ் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன்னா, ஃப்ரிட்ஜோடைய அவுட்டோர் கார்ட்போர்டை தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போ மேலே க்ளோஸ் பண்ணுற நாலு இது இருக்கும்ல, அந்த 4ஐயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி அதை வந்து சேம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சேம் சைஸில் ஒரே சைஸாக இருக்கணும். ஏன்னா அது வந்து இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும்போது ஒன்று பெருசாக 2 பெருசாக இருக்கும், 2 சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து சேம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதை வந்து மெஷர் பண்ணிக்கணும். அதோடைய லென்த்தையும் அதோடைய பிரெத்தையும் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த 4 சேம் சைஸில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேக் சைடு கார்ட்போர்டு, இப்போ அந்த 4 ஷெல்ஃபையும் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு பேக் கார்ட்போர்டு வேணும்ல, அதுக்காக வந்து நம்ம மெஷர் பண்ணி சரியான அளவில் அந்த 4 ஷெல்ஃபையும் வைக்க முடியுமா அப்படின்ற அளவில் பார்த்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா ஒழுங்காக வந்து நம்மளால் ஸ்டிக் பண்ண முடியாது. அதனால் அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பேக் சைடு கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அதோடைய எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும். க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது அதுக்கான அந்த சைட் போர்டு வைக்கணும்ல, 2 சைடு ஷெல்ஃபுக்கும் சைடில் 2 போர்டு வைக்கணும். அந்த போர்டு வந்து நம்ம சேம் சைஸில் ஆஃப் இப்போ சைட் போர்டுனால் பேக் போர்டோட ஆஃபில் இருக்கும். அந்த மாதிரி வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 ஷெல்ஃப் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அது 2த்தையும் வந்து நம்ம கரெக்டாக வச்சு பார்த்துட்டு ஷெல்ஃப்ஸ் எல்லாத்தையும் அதில் கரெக்டாக வைக்க முடியுதா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அது வந்து ஓகே நல்லா ஃபிட் ஆகுது அப்படின்னதுக்கப்புறமா அது எடுத்து என்ன பண்ணணுன்னா, திரும்ப வந்து இப்போது பேக் சைடு இருக்குல்ல, அந்த பேக் சைடு கார்ட்போர்டில் க்ளூகன்னை வந்து அப்ளை பண்ணணும். க்ளூகன் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஹெவியாக க்ளூகன் நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவாக அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த கார்ட்போர்ட் நல்லா திக்காக பிடிச்சிக்கும். அதனால் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து அப்ளை பண்ணிக்கணும். அந்த மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு சைட் போர்டையும் செகண்ட் சைட் போர்டையும் ஒரே மாதிரியே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஸ்டிக் ஆனதுக்கப்புறமா அதுக்கு சைடில் கொஞ்சம் க்ளூகன் அப்ளை பண்ணிக்கினா சேஃப்டிக்காக அது கொஞ்சம் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா எப்போவுமே வந்து அந்த கார்ட்போர்டு நம்ம ஷெல்ஃப் செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து கீழே இருந்து மேலே செஞ்சுட்டு போகிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ வந்து கீழே முதல்ல வந்து க்ளூகன் வந்து அப்ளை பண்ணிக்கணும். கீழே அந்த ஷெல்ஃப் வைக்கிறதுக்காக அந்த க்ளூகன் அப்ளை பண்ணி அது சைட்லேயும் நல்லா வந்து ஸ்டிக் ஆகிற மாதிரி க்ளூகனை 2த்துலேயுமே வந்து அப்ளை பண்ணி அது கொஞ்சம் நேரம் வந்து நம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சோன்னா க்ளூகன் ஈஸியாக ஸ்டெட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து அதுலேயுமே வந்து அந்த சைடில் வந்து நம்ம கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கணும். சைடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா மேலே ஒவ்வொரு ஷெல்ஃபாக ஸ்டிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து மேலே இருக்கிற ஷெல்ஃபை வந்து ஸ்டிக் பண்ணணும் க்ளூகன் அப்ளை பண்ணி. இப்போ ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணியாச்சு. அவுட்டோரில் இப்படி தான் எனக்கு என்னுடைய ஷெல்ஃப் வந்து ரிசல்ட் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து அதில் என்ன பண்ண போகிறோன்னா, பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, பிங்க் கலர் முதல்ல எடுத்துகிட்டு அந்த பிங்க்கில் வந்து ஒயிட் கலர் வாட்டர் கலர் இருக்குல்ல, அக்ரிலிக் பெயிண்ட், ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேபி கலர் வர்ற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக கார்ட்போர்ட் ஃபுல்லாகவே இந்த சைடில் அப்புறம் கொஞ்சம் சென்ட்ரல் அந்த ஷெல்ஃப்லேயும் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதோடு எனக்கு போதும்னு தோணுச்சு. அதனால் நான் அது வரைக்கும் அப்ளை பண்ணிட்டேன்.
அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணினதுக்கப்புறமா அது பெயிண்ட் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா பென்சில் வச்சு எனக்கு பிடிச்ச டிசைன் எனக்கு வந்து அந்த ஃப்ளவர் லீஃப் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எனக்கு என்னுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு அந்த ஃப்ளவர் டிசைனை பென்சிலாலேயே வந்து அந்த லீஃப் டிசைனை கிராஃப்ட் பண்ணிக்கினேன். ஆர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரௌன் கலருக்காக வந்து நான் பிளாக் கலரையும் ஆரஞ்சு கலரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டெம் எல்லாத்துக்கும் கரெக்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லீஃப்க்கு வந்து பிளாக் கலரையும் க்ரீன் கலரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டார்க் க்ரீன் வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதையும் வந்து எல்லா லீஃப்க்குமே வந்து கொடுத்தாச்சு. லீஃப் எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஒயிட் கலரை வந்து அங்கங்கே டாட்டாக நான் வீடியோவில் வைக்கிற மாதிரியே அரேஞ்ச் பெயிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அங்கங்கே இந்த மாதிரி ஒயிட் கலரில் டாட்டாக வச்சது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி வச்சது நல்லா இருந்ததுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாத்துக்கும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் எனக்கு இப்படி தான் வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என் வீட்டில் அன்ஆர்கனைஸ்டாக இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் அந்த ஷெல்ஃபில் அழகாக அடுக்கி வச்சதுக்கப்புறமா ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஷெல்ஃப் வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய கையாலேயே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஹேண்ட்மேடில் ஆர்ட் கிராஃப்டை ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு கிராஃப்டோபியா கிரியேஷன் ஆர்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.